கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். மனிதர்களாகிய நாம் அநேக நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோம் என்றால் நாம் எடுக்கிற முயற்சிகள் தோற்று போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்து நாம் என்ன செய்வோம் என்ற தெரியாத நிலை ஏற்படும் பொழுது, ஆபத்தான சூழ்நிலைகளிலே, பலவீனமான நேரங்களிலே, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ, என்னுடைய நியாயங்களெல்லாம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதே, இப்படியெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருந்தது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருந்தது, என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாய் ஒருவேளை நீங்கள் கடந்து வருவீர்களானால் அதை நினைத்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போன உங்களுக்கு பலன் தருகிற தேவன், சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போவோமானால் நம்முடைய பலன் குறுகி போய்விடுகிறது என்று நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது நம்மால் அடுத்த நிலைமைகளை நாம் யோசித்து பார்க்க முடியாது. நாம் நாவிலே ஆத்மாவிலே நாம் தளர்ந்து போனவர்களாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இன்னும் அதிகமாய் தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நாம் அவரை பாடி துதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது நம்மை சோர்ந்து போகாமல் பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நம்மை படைத்து நம்மை உண்டாக்கி உருவாக்கின ஆண்டவர் ஒருபோதும் சோர்ந்து போகிறதில்லை. அவர் நம்மை உருவாக்கினவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே நாம் சோர்ந்து போகிறதை விரும்பாத தேவன். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் ஒரு அழகான வசனத்தை வாசிக்க முடியும். எப்பொழுது நான் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போகுமே என்று சொல்கிறார். நாம் சோர்ந்து போவதை விரும்பாத நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கும்போது, ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று அவர்களுக்கு சரீர பிரகாரமான ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். நம்முடைய அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் தக்கதாக தேவன் நம்மை தண்டித்திருந்திருப்பாரானால், நம்மேல் கோபமாய் இருந்திருப்பாரானால் நாம் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம். ஆனால் அவர் உண்டு பண்ணின ஆத்துமாவாகிய நாம் அவருடைய முகத்திற்கு முன்பாக சோர்ந்து போவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள், நற்கிரியைகளை செய்யுங்கள், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய சிற்சையை கூட அற்பமாய் எண்ணாதபடி கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாமல் இருங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். நீங்கள் ஓடினாலும் இளைப்படையாரீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். ஏனென்றால் சோர்ந்து போகாத இளைப்படையாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களுக்கு பலன் தந்து தைரியப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுது உடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திர காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் புதிய பலனை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியங்களிலே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்திற்கு மேலாக அவர்கள் தங்கள் செட்டைகளை அடித்து உயிரை எழும்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவரே உடைத்தெறிந்து ஆண்டவரே நன்மைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக, பலன் தருவீராக. தாழ்த்துகிறோம், மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.